சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு பெரிய பவுலில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 65 மசாலா நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அரை லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த விதமான ஃபுட் கலரும் போடல. எல்லா மசாலாவுமே நான் ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது மட்டும்தான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா சுடுநீர் போட்டு இப்போ நல்லா எடுத்து வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. போட்டாச்சு. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இது நல்லா ஊறட்டும். இதுக்கு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறது டொமேட்டோ பாத். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டிருக்கிறேன். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூனுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வேகிற கேப்பில் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கூடவே லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு வதக்கிட்டு இதுக்கு கூடவே நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வேகட்டுங்க. இதுக்கு கூடவே நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தக்காளி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வறுத்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா தக்காளி சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. வெறும் இது மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ இந்த அடுப்பை நம்ம மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா பிரித்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. சட்டிலையும் ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். எண்ணெயும் அவ்வளோக்காக குடிக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக மொறுன்னு நல்லா ஸ்பைஸியாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த விதமான ஃபுட் கலரும் நான் சேர்க்கல. காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தாங்க போட்டிருக்கிறேன். ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இதுக்கு சைடிஷ்க்கு வந்து காலிஃப்ளவர் 65 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சூப்பராக 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு போட வேண்டியதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.